தமிழ்நாட்டில் பாலியல் வன்முறை உட்பட தொடரும் குற்றச்சம்பவங்கள் அதிர்ச்சி அளிக்கின்றன என்று சிபிஐ தெரிவித்திருக்கிறது. சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் தொடரும் குற்றச்சம்பவங்கள் குறித்து அவர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். வன்முறை கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வருமாறு அவர் அரசை வலியுறுத்தியிருக்கிறார். தமிழ்நாட்டில் பாலியல் வன்முறை உட்பட தொடரும் குற்றச்செயல்கள் அதிர்ச்சி அளிக்கின்றன என்று சிபிஐயின் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் காரை ஏற்றி இளம்பெண் கொல்லப்பட்ட சம்பவம் ஆட்சிக்கு விடப்பட்ட சவால் என்றிருக்கிறார் மு. வீரபாண்டியன். மது, போதை பழக்கம், பாலியல் வன்முறைகள் அதிகரிக்க சமூக பொருளாதார பிரச்சினைகளே காரணம் என்றிருக்கிறார் வீரபாண்டியன். தமிழ்நாட்டில் தொடரும் குற்றச்சம்பவங்கள் அதிர்ச்சி அளிக்கின்றன என்று சிபிஐ தெரிவித்திருக்கிறது. சிபிஐயின் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் தொடரும் குற்றச்சம்பவங்கள் குறித்து வேதனையையும் கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறார். மது, போதை பழக்கம், பாலியல் வன்முறைகள் அதிகரிக்க சமூக பொருளாதார பிரச்சினைகளே காரணம் என்றிருக்கிறார் அவர். வன்முறை கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வருக என்றும் அவர் அரசை வலியுறுத்தியிருக்கிறார். சென்னையில் காரை ஏற்றி இலங்கை பெண் கொல்லப்பட்டது சட்டத்தில் ஆட்சிக்கு விடப்பட்ட சவால் என்றிருக்கிறார் வீரபாண்டியன். உரிய அனுமதியின்றி இயங்கும் மதுக்கூடங்களை உடனே மூட வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். கல்வி, கலை, இலக்கியம், திரைப்படங்களில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற வலியுறுத்தலையும் மு. வீரபாண்டியன் முன்வைத்திருக்கிறார்.